வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். அண்ணன் வேல்முருகன் இதுக்கு முன்னாடியும் நம்மளை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் பெருசாக நம்ம ரியாக்ட் பண்ணதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது. அந்த அரசியல் பார்வையினுடைய அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே, விஜய் அவர்கள் மேலே அவர் விமர்சனம் செய்கிறார். அது அவருக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற முறையில் நம்ம அதை கடந்து போயிருக்கிறோம். அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் நான் பர்சனலா ரொம்ப மதிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு இடத்துல அண்ணன் வேல்முருகனை வச்சிருக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களை, பேராசிரியர் எம் ஜவாஹர்லால் அவர்களை, அதே மாதிரி அண்ணன் வேல்முருகன் அவர்களை, இந்த மாதிரியான ஒரு சில பேரை நம்ம மனசுல ஒசந்த இடத்துல வச்சிருந்தோம். நம்ம வேற கட்சியில செயல்பட்டா கூட இவங்களுடைய செயல்பாடுகளை, இவர் மக்கள் பிரச்சனைகளை இவங்க பேசுறது, இது எல்லாமே நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வரோம். அதுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம ஆதரவு தான். அப்படிப்பட்ட மனநிலையில தான் நான் அண்ணன் வேல்முருகனை பார்க்கிறேன். இப்போ எல்லாம் தொடர்ந்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். அரசியல் கட்சி அப்படிங்கிறத தாண்டி, கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி, அவருடைய சமூகம் சார்ந்த பார்வை, இந்த மக்கள் பிரச்சனையை அவர் அணுகக்கூடிய விதம், அதுல எல்லாம் நம்ம அண்ணன் வேல்முருகனுக்கு பெரிய சப்போர்ட், அவர் மேல மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. அதே மாதிரி திமுக கூட்டணியில இருந்தா கூட திமுக இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை சுட்டி காட்ட அண்ணன் தயங்குவதில்லை. அதனால அது கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை அவர் மேல நமக்கு ஏற்படுச்சு. சில நேரங்கள்ல திமுகவினுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவரை புறக்கணிக்கக்கூடிய விஷயம், குறிப்பாக சட்டமன்றத்துல அப்பாவு, அதாவது சபாநாயகர் அவருக்கு பேசுவதற்கு நேரம் கொடுப்பது கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும்போது அண்ணன் அதற்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கும் போது நாம் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்கிறோம். இதே சேனல்ல கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த சேனல்லே, என்னுடைய முந்தைய சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் மேல நம்ம மரியாதை வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம தூக்கி ஒரு இடத்துல வச்சிருந்தோமோ அதுல இருந்து பொத்துன்னு தூக்கி கீழே போட்டாச்சு. இனி அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு அந்த மரியாதையில ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் அரசியல் ரீதியாக நம்ம விமர்சனம் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்தார் அப்படிங்கிறதையும் தாண்டி, பிஞ்சு குழந்தைகளை, அந்த பிள்ளைங்களை பற்றிய பார்வை அவருக்கு இருக்கு தெரியுமா? எவ்வளவு மோசமாக, கேவலமாக, கேடுகட்டத்தனமான, அருவருக்கத்தக்க தனமாக அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு இருந்த ஒட்டுமொத்த மதிப்பையும் நம்ம தூக்கி குப்பையில எறிஞ்சாச்சு. அப்படி அவர் என்ன பேசிட்டார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் வீடியோ பிளே பண்றேன், பாருங்க. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு, டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யார்கள, ஆத்தா யார்கள, ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள, ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிக மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு 2 கிராம் தங்கம் கொடுத்து அவங்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கல்வியில இன்னும் அதிகமாக அடுத்த தலைமுறையை, அடுத்த வருஷம் படிக்கக்கூடியவர்களையும் ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில ஒரு நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கடந்த 3 வருஷமா நடத்திட்டு வராரு. இப்போவும் 2ஆம் கட்டமாக இன்றைக்கும் நடத்தி வருகிறார். இன்னைக்கு அந்த நீங்க நான் ஏற்கனவே பிளே பண்ண அந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல பரவலாக போய்கொண்டிருக்கிறது. இதுல எவ்வளவு மோசமான, கேவலமான, அருவருக்க தகுந்த ஒரு வார்த்தையை அவர் பேசுறாரு பாருங்க. பிள்ளைங்களை கூட்டி கொடுக்கணுமா அந்த அப்பா? அந்த 2 கிராம் நகைக்காக நீ போய் அந்த பிள்ளைங்களை கட்டி பிடிக்க விடுறீங்க, லிப்கிஸ் அடிக்க வைக்கிறிய, இதுக்கு நீ பிள்ளைங்களை கூட்டி கொடுக்கலாம் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அண்ணன் வேல்முருகன். இது ஒரு நாகரிகமா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசக்கூடிய பேச்சா இது? சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, இதற்கு முன்பாகவும் சரி இப்பவும் சரி, பல பொதுக்கூட்டங்கள்ல பேசுறீங்க, மாநாடுகள்ல பேசுறீங்க, பல கட்சி தலைவர்களோடு நல்ல தொடர்புல இருக்கிறீங்க, மீடியாக்கள்ல வர்றீங்க, இதெல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட கிடையாதா? என்ன போட்டி போடுறீங்களா நீங்க? திமுக இருக்கக்கூடிய சைதை சாதிக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க கூட போய் போட்டி போடுறீங்களா நீங்க? இல்ல உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிவாலயத்துக்கு இந்த மாதிரி தான் காமிக்கணுமா? ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, என்ன புறக்கணிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பில்டப் போடுறது, மறுநாளைக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு வகையில உங்களை சமாளிச்ச உடனே அப்படியே சைலண்ட் ஆகுறது,
இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உகந்ததா? உங்க மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய மரியாதைக்கு இதுதான் நீங்க உங்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய விசுவாசமா? எவ்வளவு கேவலமான மனநிலை இருக்கும் உங்களுக்கு. அதாவது தாரத்துக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியாதவன் எவனோ அவன் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவான். ராம் இயக்குனர் ராம் ஒரு படத்துல நாக்கு முத்துக்குமாருடைய வரிகளை சொல்லுவாங்க. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி. உங்களை மாதிரியான ஆட்களை, கேவலமான கேடுகட்டத்தனமான ஆட்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் முத்துக்குமார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தை கேவலமா இருக்கு. ஒரு மனைவி இருக்கிறார், மகளும் இருக்கிறார். மனைவி நம்மளை கட்டி அணைத்து முத்தம் தருவா, நாமளும் அவங்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுப்போம். மகளும் நம்மளை கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பாங்க, நாமளும் அந்த மகளை கட்டி அணைத்து முத்தம் கொடுப்போம். இது ரெண்டுக்குமே வேறுபாடு வேல்முருகனுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணன் வேல்முருகனுக்கு எப்படி புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நமக்கு தெரியாது. ஆனா இதற்கான வேறுபாடு வேல்முருகன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? மனைவியை கூட நம்ம கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு சமயத்துல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அந்த நேரத்துல நம்ம அவங்கள கேர் பண்ணும்போது அது வேற மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்கும். சில நேரத்துல ஊழல் பொழுதுல கோபமா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது அது வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்துல கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது அது வேற மாதிரியான ஃபீலிங்கை குடிக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் உணர்வுகள் மாறும். இந்த விஷயம் அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியுமா தெரியாதா? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வயசாகும்? அந்த பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, குழந்தைங்க. அந்த குழந்தைங்க அன்பினுடைய மிகுதியில பேசுற பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு சொல்றீங்களா? அந்த அண்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமா வேல்முருகன் அவர்களே? உங்களை எத்தனையோ பெண்கள் அண்ணான்னு அழைக்கிறாங்களே, அப்ப அந்த பெண்கள்ட்ட எல்லாம் நீங்க இந்த மாதிரி தான் பழகுறீங்களா? எத்தனையோ பெண்கள் உங்களை அண்ணா அழைக்கிறாங்களே, வேல்முருகன் அண்ணா வேல்முருகன் அண்ணா அழைக்கும் போது அப்ப அவங்கள நீங்க எல்லாம் தங்கச்சியா பாக்குறது கிடையாது, ஒரு பெண்ணா ஒரு ஒரு உடலாக அப்படிதான் பாக்குறீங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில ஒரு குழந்தை தளபதி விஜய் அவர்களை கட்டிப்பிடிச்சிட்டா அங்க என்ன உருவாக்கிடும் நீங்க நினைக்கிறீங்க வேல்முருகன் அவர்களே? அப்படி என்ன உருவாக்கிடுவாங்க? அன்பினுடைய மிகுதியில அன்பு, அதுல என்ன தெரியுது? ஒரு அன்பு தெரியுது, ஒரு கேர் தெரியுது. இவ்வளவு மோசமா இவ்வளவு கேவலமா போயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? 2 கிராம் தங்கத்துக்காக குழந்தைங்களை கொண்டு நடிகனை ஒரு கூத்தாடிய கட்டிப்பிடிக்க வச்சு லிப்கிஸ் அடிக்க வைக்கிறீங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க லிப்கிஸ் அடிக்க வைக்கிறாங்கன்ட்டு. சரி, 2 கிராம் தங்கத்துக்காக இப்படி பண்றதுக்கு நீ கூட்டி கொடுக்கலாம்னா, ஒத்த சீட்டுக்காக அறிவாலயம் வாசல்ல நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் என்ன செய்யலாம்? அத சொல்லுங்க. ஒத்த சீட்டுக்காக அறிவாலயம் வாசல்ல நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுட்டு முட்டி போட்டு நிக்கக்கூடிய வேல்முருகன் என்ன செய்யலாம்? சரி, பேசுறீங்களே தமிழக வெற்றி கழகத்தினருக்கு 2 கிராம் நகைக்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்களே. திமுகவினுடைய கூட்டங்கள்ல வெறும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு 200 ரூபாய்க்கும் கூடுது கூட்டம். ஆண்கள் பெண்கள் வருவாங்க. அப்ப அவங்கள பார்த்து நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன கேள்வி கேட்பீங்கன்னு அதை பத்தி பேசுறதுக்கு வேல்முருகனுக்கு திராணி இருக்குதா? தகுதி இருக்குதா? தமிழனா? ஈழத்தமிழன் அப்படிங்கிறீங்க. தமிழன் அப்படிங்கிறது பேசுறது உங்களுக்கு யாருங்க அத்தாரிட்டி கொடுத்தா? யார் அத்தாரிட்டி கொடுத்தா? நீங்க தான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நீங்க தான் தலைவரா? ஒத்த சீட்டு சொந்த தொகுதியில நீங்க இருக்கக்கூடிய சொந்த ஊர்ல திமுகவுடைய ஆதரவு இல்லாம ஒரு தொகுதியில நிக்கிறதுக்கு திராணி இல்லாத ஒரு நபர் நீங்க பேசுறீங்களா? அது திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏ, திமுகவுடைய அடிமை. உங்களுக்கு எல்லாம் என்னங்க தன்மானம்? பெரிய இவ மாதிரி பேசுறீங்க நீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன திராணி இருக்குது நீங்க அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதற்கு? அரசியல் ரீதியாக எங்களை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா? ஆனா உனா கூத்தாடி, ஆனா உனா நடிகை, ஆனா உனா நடிகையை கட்டி பிடிக்கிறான், ஆனா உனா அவரை கட்டி பிடிக்கிறான், இப்படிங்கிற ஆபாச அர்ச்சனைகளை தவிர, கேவலமான விஷயங்களை பேசுறதை தவிர நியாயமாக அரசியல் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நீங்க தான் பெரிய கொள்கை கோட்பாட்டு கொண்ட ஆளாச்சே. உங்களுக்கு தான் மக்கள் பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுல எவனுமே போராடல, நீங்க தான் பேசுறவராச்சே. கருணாநிதியை நீங்க சட்டமன்றத்துல நடுநடுங்க வச்சவராச்சே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே.
அந்த மாதிரி எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வச்சு அரசியல் பேசி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக உங்களுக்கு அரசியல் பேச முடியாது. ஆனா இந்த மாதிரி கேவலமான கேடுகட்டத்தனமான அருவருக்கத்தக்க வகையில தான் நீங்க பேசுவீங்கன்னு சொன்னா உங்களை எங்க கொண்டு வைக்கிறது? உங்களை திமுக அரசாங்கம் உங்களை போக்சோல கைது பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிள்ளைங்க 18 வயசு நிறைவடையாத பள்ளி மாணவிகளை கூட்டி கொடுக்க சொல்றீங்க. இதுக்கு உங்களை போக்சோல கைது செய்யணும் தமிழ்நாடு அரசு. ஆனா செய்யுமா? செய்யாது. செய்யாத. ரேப் பண்ண ஞானசேகரனே காப்பாற்ற முயற்சி செய்த உங்களை கைது செய்ய போறாங்க, இல்ல உங்க மேல வழக்கு பதிவா செய்ய போறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நான் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்ல மாட்டேன். நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நீங்க பேசுனது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. உங்க கட்சியிலும் பெண்கள் இருக்கிறார்கள், உங்க வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைங்க. அதனுடைய மனசு எப்படி பாடுபடும்? எவ்வளவு பெரிய கேரக்டர் அசாசினேஷன். ஒரு 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 நபரா அண்ணன் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு அளவு கடந்த அன்பினுடைய மிகுதியால கட்டி தழுவுறாங்க, இடுப்போட சேர்ந்து கட்டி பிடிக்கிறாங்க, தோல்ல கை போடுறாங்க. அதை கூட இந்த மாதிரி ஆபாச சிந்தனையோடு பார்க்கக்கூடிய மனநிலை அண்ணன் வேல்முருகனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? நான் உங்களை மன்னிப்பு கேட்கன்னு சொல்றாங்க, நான் மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டேன், மன்னிப்பு கேட்க சொல்லவே மாட்டேன். நீங்க கேட்கறது கேட்காதது உங்களுடைய இஷ்டம். நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மரியாதை இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு எதிராக ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வரக்கூடிய தேர்தலில் அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே மக்களை பார்த்தானே ஓட்டு கேட்கணும். சீட்டு கிடைக்காது, அது வேற விஷயம். வேல்முருகன் அவர்களுக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய தேர்தலில் சீட்டுக்கு வாய்ப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை நெருங்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு திமுகவுக்கு நம்முடைய அடிமத்தனத்தை நம்முடைய விசுவாசத்தை எப்படியாவது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தளபதியை புராண்டி வைக்கிறது. அதுக்கு இந்த பிள்ளைங்க தான் கிடைச்சதா? எங்களை பேசினா போதாதா? அந்த குழந்தைங்களை தான் பேசணுமா, திட்டணுமா? பெரிய கலாச்சார பாதுகாவலர் புலியா நீங்க? இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துல உங்களுக்கு கேட்கறதுக்கு திராணி இருக்குதா? இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல 80 வயசு ஒரு முதியவர், 80 வயசு ஒரு வயசான அம்மா கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யாரால? ஒரு இளைஞன் 19 வயசா 20 வயசு ஆகுது. டாஸ்மாக்ல போதையினுடைய உச்சத்துல போய் 80 வயசு பெண்ணை 80 வயசு வயது முதிர்ந்த பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கிறான். இதை பத்தி பேசுறதுக்கு வேல்முருகனுக்கு திராணி இருக்குதா? நீங்க மது ஒடுப்பு போராளி தானே. இங்க காமம் கிடையாது. அந்த 80 வயசு பெண் இறந்ததற்கான காரணம் காமம் கிடையாது. என்ன காரணம்? அளவு கடந்த போதை. இந்த போதையை யார் விற்கிறா? அரசாங்கம் விக்குது. அரசாங்கம் விக்குது, ஏன் விற்கிறான்னு சொல்லி தட்டி கேட்கக்கூடிய திராணியும் தெம்பும் வேல்முருகனுக்கு இல்லைன்னா என்ன கலாச்சாரம்? அவரை பாதுகாவலர்கள் பெரிய தமிழின தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ரொம்ப கேவலம். உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் ரொம்ப மரியாதையா நம்ம வச்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது இப்ப என்னுடைய உடம்பு கூசுது. வெக்கப்படுறேன், நான் சீரியஸா சொல்றேன். ரொம்ப தப்புன்னு. சரி, அடுத்த விஷயத்துக்கு போயிருவோம். இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் என்னத்த சொல்றது, இவனுக்கு முன்னாடியும் பேசியாச்சு. செய்தி ஊடகங்கள் எந்த அளவுக்கு மோசமான மனநிலையில இருக்கிறாங்க பாருங்க. நீங்க தம்முனையில பார்த்தே வந்திருப்பீங்க. ஆதவர்ஜுனாவை புறக்கணித்த விஜய் இன்னைக்கு போடுறாங்க டைட்டில் கார்டு. மேடையில ஆதவர்ஜுனா அவர்கள் வரலையா, ஆனா வந்துட்டார், அது வேற விஷயம். அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தியை தட்டி விடுறாங்க. அது பரபரான்னு பரவலா போகுது. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் தமிழ் 24/7 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விபச்சார மீடியாக்களில் முதன்மையானது யாதுன்னா இந்த நியூஸ் தமிழ் 24/7 தான். கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான ஊடகம். அதனுடைய தலைமை ஊடக செய்தியாளர் சொல்லி இன்னைக்கு ராஜேஷன் சொல்லி ஒருத்தர் ஒரு செய்தியை பேசுறார். தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறான். இவருக்கு தகவல் கிடைச்சு, நான் யார் கொடுத்தா? யாரோ கொடுத்தா. ஏதாவது வளர்றது. பாட்டாளி மக்கள் கட்சியில உள்கட்சி பிரச்சனை உச்சத்துல இருக்குது. கட்சியை யாரு கையில போகும், என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி அவங்க டென்ஷன்ல மாறி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறாங்களா? கொஞ்சமாவது லாஜிக் வேண்டாமா? அப்போ எதையாவது சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டு, அதாவது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாணவர்களுடைய நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக மாறுது. குழந்தைகள் அவர்கள் அரசியல் பேசுகிறார்கள். அவர்கள் மெச்சூரிட்டி இருக்கு இல்ல, அவங்களுக்கு அரசியல் தெரியுது தெரியல, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக பார்க்கிறாங்க. அவர்கள் பேசக்கூடிய விஷயம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல செய்தி ஊடகங்கள்ல பிரதிபலிக்குது. அப்ப அதை எப்படியாவது மடைமாட்டணும்.
அப்படின்னு சொன்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்குது இந்த ஊடகங்கள். மறைமுகமாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இந்த ஊடகங்கள் ஒரு சேர வேலை பார்க்குது. எல்லா ஊடகங்களுமே தமிழக வெற்றி கழகத்தை சாராதவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து விவாத நிகழ்ச்சின்னு சொல்லி அவருக்கு பேசவே தெரியல, சுத்தின்னு அடிக்கிறது. அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீர்களா, நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லவில்லை, நாங்கள் புலி அது இது அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான கேவலமான கேடுகட்டத்தனமான வேலைகளை இந்த ஊடகங்கள், குறிப்பாக இந்த நியூஸ் தமிழ் 24/7 சொல்லக்கூடிய ஊடகத்துக்கு தொடர்ந்து இதே வேலை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி செய்தி போடுறாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சார் அப்படின்னு சொல்லி பொய் செய்தியை போடுறீங்க. இப்போ தொடர்ந்து பொய் செய்திகளுடைய கூடாரமாக இந்த நியூஸ் தமிழ் 24/7 சேனல் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, பார்வையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்திகளை கொண்டு போகணும், உண்மை செய்திகளை கொண்டு போகணும் அப்படிங்கிற அறம் கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு செய்தியை போட்டு வியூவர்ஸை ஏற்றணும் அப்படிங்கிற கேடுகட்ட கேவலமான எண்ணம் தானே தவிர இருக்குது. இதெல்லாம் ஊடக அறம், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? இப்படி ஒரு பொழப்பு பிழைக்கணுமா, இப்படி வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி மிகுந்த மரியாதையோடு நியூஸ் தமிழ் 24/7 சேனல்ல நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்திகள் நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேசினது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. என் வாயிலிருந்து தேவையில்லாம சில வார்த்தைகள் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா பொறுத்துக் கொள்ளுங்கள். நன்றி.